நாசரத் செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன். தலைப்புச் செய்திகள். நாசரத் கல்வி குழுமத்தின் 50ஆம் ஆண்டு பொன்விழாவை முன்னிட்டு முன்னாள் மாணவர்களுக்கு நடைபெற்ற அலுமினி ரியூனியன். நாசரத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் கணினித்துறை நடத்திய லாகோசா நிகழ்வு. நாசரத் பள்ளிகளில் நடைபெற்ற ஸ்கிரிப்சர் யூனியன் மெமரி வர்ஸ் தேர்வு. ஆவடி காமராசர் நகர் நாசரத் அகாடமி பள்ளியில் நடைபெற்ற வெஹிக்கிள் ஃப்ரீ டே. CCA போட்டியில் தங்களது கைவண்ணங்களை வெளிப்படுத்திய நாசரத் அனெக்ஸ் பள்ளி மாணவர்கள். மெடிக்கல் எக்ஸ்போவில் கலந்து கொண்ட தி நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்கள். இனி விரிவான செய்திகளை காணலாம். நாசரத் கல்வி குழுமத்தின் 50ஆம் ஆண்டு பொன்விழாவை முன்னிட்டு முன்னாள் மாணவர்களுக்கு நடைபெற்ற அலுமினி ரியூனியன். நாசரத் குழுமத்தின் சார்பில் பொன்விழா ஆண்டை முன்னிட்டு ஆவடி போலீஸ் கன்வென்ஷன் ஹாலில் 1993 முதல் 2023 வரை பயின்ற மாணவ மாணவியரால் ரீயூனியன் நிகழ்வு 11/10/2025 அன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. நாசரத் கல்வி குழுமத்தின் நிறுவனர் திருமதி டாக்டர் சந்திரா டேவிட் அவர்கள், தாளாளர் திரு டாக்டர் டேவிட் அவர்கள், செயலாளர் திரு AN என்ஜிமேரஸ் அவர்கள் மற்றும் ஆசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள் அனைவரும் கலந்து கொண்டு விழாவை மேலும் சிறப்புடையதாக்கினர். விழாவில் முன்னாள் மாணவ மாணவியரின் மறக்க முடியாத நினைவுகள், ஆசிரியர்களின் வாழ்த்துரைகள், கலை நிகழ்ச்சிகள், பள்ளி நிர்வாகத்தின் சிறப்புரை அனைத்தும் வியக்கத்தக்க முறையில் அமைந்திருந்தன. ஆஸ்திரேலியா, கனடா, UK, US என உலகமெங்கும் வாழும் அனைத்து மாணவர்களும் கலந்து கொண்டமை ஆவடி மாநகரையே வியப்பில் ஆழ்த்தியது. விழாவின் முக்கிய நிகழ்வாக முன்னாள் மாணவர் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள் ஆசிரியர்களுக்கு 56 லட்சம் ரூபாய் பரிசாக வழங்கி கௌரவித்தார். இந்நிகழ்வு அனைத்து தொலைக்காட்சி செய்திகளிலும் ஒளிபரப்பப்பட்டது. பண்பும் அன்பும் அனைத்துலகும் போற்ற இமாலய சாதனைகளை புரிந்து நாசரத்தின் புகழ் சிறக்க வாழ்ந்து கொண்டிருக்கும் முன்னாள் மாணவர்களை பள்ளி கல்லூரியின் முதல்வர்கள் மனதார பாராட்டி அவர்களின் பணி சிறக்க வாழ்த்தினர். இனிமையான நினைவுகளுடன் மறக்க முடியாத மகிழ்வுடனும் விழா இறையாசியுடன் இனிதே நிறைவு பெற்றது. நாசரத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் கணினித்துறை நடத்திய லாகோசா நிகழ்வு. நாசரத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் கணினித்துறை மற்றும் IQAC இணைந்து லாகோசா 25 என்னும் இடைக்கல்லூரி விழாவினை 26/9/2025 அன்று கல்லூரி கலையரங்கத்தில் சிறப்பாக நடத்தினர். நிகழ்ச்சி இனிமையான துதியுடன் தொடங்கியது. வரவேற்புரையை தகவல் தொழில்நுட்ப சங்க தலைவர் J. தர்ஷினி மற்றும் செயலாளர் திரு லோகேஸ்வரன் ஆகியோர் வழங்கினார். துணை முதல்வரும் துறையின் தலைவருமான டாக்டர் E. மனோரஞ்சிதம் அவர்கள் வாழ்த்துரை வழங்கியதோடு நடுவர்களை கௌரவித்தார். இந்நிகழ்வில் பேப்பர் ஃபெஸ்ட் மற்றும் சால்வத்தான் என்னும் தொழில்நுட்ப போட்டிகள் நடைபெற்றன. பேப்பர் ஃபெஸ்டிற்கு நடுவராக தி நாசரத் அகாடமி பள்ளியின் ஆசிரியை திருமதி பாவனா அவர்கள் மற்றும் AU ஸ்மால் பினான்ஸ் பேங்கில் அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட் மற்றும் பேங்க் மேனேஜராக பணிபுரியும் திரு ஹென்றி ஜான் ஜெயகரன் வருகை புரிந்திருந்தார். சால்வத்தான் போட்டிக்கு நடுவராக டெக் மஹேந்திரா சீனியர் டெவலப்மெண்ட் செக்யூரிட்டி ஆபரேஷனில் பணிபுரியும் திரு சந்தோஷ் ராஜ் மற்றும் ஜெயான் அட்வர்டைசிங் கம்பெனியில் கிரியேட்டிவ் டிசைனராக பணிபுரியும் திரு சக்திஷாம் ஆகியோர் கலந்து கொண்டனர். பின்னர் பங்கேற்பாளர்கள் ஒருவருடன் ஒருவர் தொழில்நுட்ப கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். இந்த அமர்வில் E-Waste இணையதள தொடக்கம் மற்றும் அரே எக்ஸ்பிரஸ் செய்தி மடல் வெளியீடு நடைபெற்றது. இவை அனைத்தும் துறையின் நிலைத்தன்மை மற்றும் சமூக பொறுப்புணர்வை ஊக்குவிக்கும் வகையில் SDG-யின் 9, 12, 13 என்பவற்றுள் இணைந்திருந்தன. இந்நிகழ்வில் மொத்தம் 250 மாணவர்கள் கலந்து கொண்டனர். சால்வத்தான் போட்டியில் சோகாய்கிட கல்லூரி முதலிடமும், பேப்பர் பிரசன்டேஷன் போட்டியில் ஹிந்து கல்லூரி முதலிடமும் பெற்றது. இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினரான திரு ஜான் கிறிஸ்டபர் அவர்கள் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். மேலும் இந்நிகழ்வு மாணவர்களுக்கு தொழில்நுட்ப திறன், புதுமை, குழு பண்பாடு மற்றும் தொடர்பு திறனை மேம்படுத்த சிறந்த வாய்ப்பாக அமைந்தது. நாசரத் பள்ளிகளில் நடைபெற்ற ஸ்கிரிப்சர் யூனியன் மெமரி வர்ஸ் தேர்வு. ஆவடி கன்னடபாளையம் நாசரத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் கடந்த 7/10/2025 அன்று ஸ்கிரிப்சர் யூனியன் மெமரி வர்ஸ் தேர்வு நடைபெற்றது. இத்தேர்வில் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் 240 மாணவ செல்வங்கள் கலந்து கொண்டனர். 1ஆம் வகுப்பு முதல் 4ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வாய்மொழி தேர்வும்,
5 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு எழுத்து வடிவிலும் தேர்வு நடைபெற்றது. மாணவர்கள் இந்த தேர்வை உற்சாகத்துடன் எழுதினர். எம் பள்ளியின் ஆசிரியர்களும் மெமரி வர்ஸ் எழுத்து தேர்வில் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். எம் பள்ளியின் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இணைந்து கல்வியோடு மாணவர்களின் பிற்கால வாழ்க்கைக்கு பயன்படும் வேத வசனங்களையும் கற்றுத்தந்து மாணவர்களின் திறமைகளை வெளிக்கொண்டு வந்தனர். கடந்த 13/10/2025 அன்று தி நாசரத் அகாடமி பள்ளியில் ஸ்கிரிப்சர் யூனியன் மெமரி வர்ஸ் தேர்வு நடைபெற்றது. ஸ்கிரிப்சர் யூனியனின் ஒருங்கிணைப்பாளர்களின் ஒருவரான திருமதி தனசெல்வி மற்றும் திருமதி காந்திமதி அவர்களின் தலைமையிலும் எம் பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்களின் முன்னிலையிலும் இத்தேர்வு நடைபெற்றது. ப்ரீகேஜி முதல் 4ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் வாய்மொழியாக வேத வசனங்களை ஒப்பித்தல் தேர்விலும், 5 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் எழுத்து தேர்விலும் கலந்து கொண்டனர். ஸ்கிரிப்சர் யூனியனில் இருந்து 8 பேர் அடங்கிய குழு நேர்த்தியான முறையில் அனைத்து மாணவர்களுக்கும் அவர்களின் மனநிலைக்கு ஏற்றவாறு தேர்வினை நடத்தினர். 5ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு 2 மணி நேர தேர்வு நடைபெற்றது. நன்னெறிகளை விளக்கும் வேத வசனங்களை கற்றுக்கொள்ள வாய்ப்பளித்த பள்ளியின் நிர்வாகத்திற்கு பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் தங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர். கடந்த 9/10/2025 அன்று சுமார் 10 மணி அளவில் நாசரத் அனெக்ஸ் பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு ஸ்கிரிப்சர் யூனியன் சார்பில் வேத வசனங்கள் எழுதும் போட்டி நடைபெற்றது. எல்கேஜி முதல் 4ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவ செல்வங்களுக்கு வாய்மொழி தேர்வாகவும், 5 முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவ செல்வங்களுக்கு எழுத்து தேர்வும் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. ஸ்கிரிப்சர் யூனியன் சார்பாக அந்நிறுவனத்தில் இருந்து தன்னார்வலராக பணிபுரியும் திருமதி தனசெல்வி, திருமதி காந்திமதி, திருமதி பிளெஸி ஆகியோர் வருகை புரிந்து தேர்வினை சிறப்பான முறையில் நடத்தி முடித்தனர். அனைத்து மாணவ செல்வங்களும் உற்சாகமாக தேர்வில் பங்கு பெற்று சிறப்பாக தேர்வினை எழுதி நிறைவு செய்தனர். ஆவடி காமராசர் நகர் நாசரத் அகாடமி பள்ளியில் நடைபெற்ற வெஹிக்கிள் ஃப்ரீ டே. ஆவடி காமராசர் நகர் நாசரத் அகாடமி பள்ளியில் 50ஆம் ஆண்டு பொன்விழாவை முன்னிட்டு SDG 1213 இலக்கின் கீழ் வெஹிக்கிள் ஃப்ரீ டே என்ற தலைப்பில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விழிப்புணர்வு நிகழ்வு மேற்கொள்ளப்பட்டது. கடந்த 27/9/2025 அன்று பள்ளியின் முதல்வர் திருமதி ஷீலா மங்கலம் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஸ்டெல்லா ஜேம்ஸ் அவர்களின் தலைமையில் வாகனம் இல்லா நடைப்பயணம் மேற்கொள்ளப்பட்டது. இதில் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மாணவர்களும் கலந்து கொண்டு புகையில்லா பசுமை நிறைந்த வாழ்க்கை என்ற ஸ்லோகன் கூறிக்கொண்டே வாகனமில்லா நடைப்பயணம் மேற்கொண்டனர். இத்தகைய வாகனமில்லா நடைப்பயணம் மாசில்லா சுற்றுச்சூழலை உருவாக்கவும் நம் உடல் நலத்தை பேணி காக்கவும் இத்தகைய நடைப்பயணம் மிகுந்த பயனுள்ளதாக அமைந்தது. CCA போட்டியில் தங்களது கைவண்ணங்களை வெளிப்படுத்திய நாசரத் அனெக்ஸ் பள்ளி மாணவர்கள். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் செயல்பட்டு வரும் நாசரத் அனெக்ஸ் பள்ளியில் 2ஆம் பருவத்தின் தொடக்கமாக 8/10/2025 அன்று காலை வழிபாடு கூடுகையை தொடர்ந்து CCA போட்டியில் மலர்களை கொண்டு அலங்கரித்தல் என்ற தலைப்பில் போட்டி நடைபெற்றது. 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் பெரும்பாலோர் இப்போட்டியில் உற்சாகமாக கலந்து கொண்டனர். அன்றைய நாளில் மலர்ந்த புத்துணர்ச்சியுடனும் புதுப்பொலிவுடனும் உள்ள பல வண்ண மலர்களை கொண்டும் பசுமையான இலைகளை கொண்டும் நேர்த்தியாக மலர்களை கொண்டு பல வகையான பூங்கொத்துகளை உருவாக்கி காண்போரை மெய்சிலிர்க்க வைத்தனர். குறிப்பாக 9ஆம் வகுப்பு மாணவி தீக்ஷா மிக சிறப்பான முறையில் பூங்கொத்து உருவாக்கி தலைமை ஆசிரியை திருமதி எஸ்தர் சுதாகர் அவர்களுக்கு வழங்கினார். மாணவிக்கு சிறப்பு பரிசும் வழங்கி கலந்து கொண்ட அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் சிறப்பான முறையில் மலர்களை நேர்த்தியாய் வடிவமைத்து விதவிதமான உருவ அமைப்புகளை உருவாக்கி தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். பங்கு பெற்ற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் தலைமை ஆசிரியை தமது பாராட்டுகளை தெரிவித்தார். மெடிக்கல் எக்ஸ்போவில் கலந்து கொண்ட தி நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்கள். கடந்த 11/10/2025 அன்று தி நாசரத் அகாடமி பள்ளியில் 12ஆம் வகுப்பில் பயிலும் மாணவர்கள் பெரியபாளையத்தில் உள்ள வேல்ஸ் மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற மெடிக்கல் எக்ஸ்போ என்ற நிகழ்விற்கு சென்றனர். வேல்ஸ் கல்லூரியின் வளாகத்தில் எம் பள்ளியின் மாணவர்களுக்கு இலவச மருத்துவ பரிசோதனைகளும் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கல்லூரியின் கலையரங்கத்தில்
வேலை வாய்ப்பு வழிகாட்டுதல் நிகழ்வும் அதோடு தொடர்புடைய பல நிகழ்வுகளும் நடைபெற்றது. மேலும் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட எம் பள்ளியின் மாணவர்களுக்கு சான்றிதழ்களும் கேடயங்களும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்விற்கு மாணவர்களை ஒருங்கிணைத்த எம் பள்ளியின் ஆசிரியை திருமதி கௌசல்யா அவர்களுக்கும் சான்றிதழ் மற்றும் கேடயம் வழங்கப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ட்ரூலி நஸ்ரத் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வினிஷா சுரேஷ். நன்றி, வணக்கம்.